பிடி சார். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஒரு பிடி வாத்தியாராக நடிச்சிருக்காரு. என்ன மாதிரி பிடி வாத்தியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான பிடி வாத்தியாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஜாலியான பிடி வாத்தியார். அங்கேயும் வந்து சேட்டைகளை பண்ணிட்டு சின்ன பசங்களோட விளையாட்டிக்கிட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயே ஒரு மிஸ்ஸை பார்த்துட்டு எப்படியே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்காரு. அப்போ வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்தது. யாராலையோ வந்து அந்த பொண்ணை வந்து ஏதோ விஷயங்கள் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுது. இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம், இந்த பொண்ணு எதுக்காக இறந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. நல்லா வந்து ஒரு சாமிங்காக அந்த படத்தில் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய படத்தில் வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஃபேஸாகவே இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு பிரைட்டாக சூப்பராக செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எங்கேஜிங்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஆக்டிங் ஸ்கில்ஸோட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து காஷ்மீரா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க எப்பவும் போலே தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோயின்ஸும் தண்ணிக்கான் போடுற மாதிரி தான் இந்த படத்தில் தண்ணிக்கான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கான கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ இம்பாக்டாக இல்லை. இந்த படத்தில் வந்து அனிகா சுரேந்தர் நடிச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இந்த படத்தில் வந்துட்டு செம்மையான கேரக்டர். இந்த கேரக்டர் சுற்றி தான் இந்த படமே ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்துட்டு இந்த படத்தில் வந்து அனிகா சுரேந்தர் நடிச்சிருக்காங்க. செம்மையாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இளவரசு நடிச்சிருக்காரு. அனிகா சுரேந்தருக்கு அப்பாவாக வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இளவரசோட கேரக்டர் வந்து எமோஷனல் சீனில் வந்து பயங்கரமாகவே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வந்து இளவரசு வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து தியாகராஜன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தார். பட் இன்டர்வல் போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு தியாகராஜன் பார்க்கும்போதே வந்து பயங்கர பயமாகவும், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இவர் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வில்லனிசம் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ பாதிக்கு வந்துட்டு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் பிஜிஎம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பிஜிஎம்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்காரு நம்ம இப்போ பார்த்து. ஆனால் பாட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு ஒன்றுக்கு 2 வாட்டி கேட்குற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஒரு வேளை கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு சின்ன சின்ன காமெடிகள் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு பயங்கரமாக குபீர்னு சிரிக்கிற அளவுக்குலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. டீசெண்டான ஒரு காமெடியை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் வந்து இருக்குது. என்ன மாதிரி லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தியாகராஜன் சாரை வந்துட்டு எப்படியாவது வந்து கோர்ட்டில் வந்து அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எவிடன்ஸ் தேடிட்டு இருப்பார். அப்போ எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கும்போது தியாகராஜன் சார் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு சவால் விடுவார். இந்த மாதிரி வந்துட்டு நீ எல்லாம் என்ன ஜெயிலே போட முடியாது, நான் வந்து பெரிய ஆளுன்ற மாதிரி. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் கூட யோசிச்சா கூட இது பண்ணியிருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸாக வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்தே வந்து இந்த டேரக்டர் வந்து மூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். நடுவுலேயே வந்துட்டு தியாகராஜன் சாரை வந்துட்டு எங்கே வேணால் வந்துட்டு கேஸில் வந்துட்டு உள்ளே தள்ளி விட்டு ஜெயிலில் அமைச்சிருக்கலாம். ஆனால் வந்து எதுவுமே பண்ணாமல் அந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்த்தே வந்து டேரக்டர் வந்து புஷ் பண்ணதுனால நிறைய லாஜிக்கல் சீன்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு நம்ம டேரக்டர். அந்த கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து யோசிக்க வச்சுருக்கு. சில பேருக்கு வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டே வந்து செட் ஆகலை. இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லாமல் வந்து அந்த கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து லாஜிக்கல் வந்து அவ்வளோவா வந்துட்டு எங்கேயுமே ஒத்து போகலை. இந்த படத்தில் வந்துட்டு காமெடி லாஜிக்கு இதெல்லாம் விட்டுருங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொன்ன மெசேஜ் தான். எப்போவுமே விப்பா பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு எங்கேயுமே கிரிஞ்சு பண்ணாமல் உண்மையாக டே டு டே லைஃப்பில் வந்து பெண்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குது அதை வந்து பெண்கள் வந்துட்டு எங்கேயுமே வெளியே சொல்லாமல் இருக்கிறத வந்து இந்த படத்தில் வந்து ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு டேரக்டர். ஸோ அதுக்காகவே இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு
ஒரு பயங்கரமான ஒரு இந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி வைஸாக வந்து இந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோவா வந்து ஒரு வித்தியாசமான இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த மெசேஜுக்காகவே இந்த படத்தை எடுக்கணுன்ற ஒரு மோட்டிவ் வந்து இந்த டேரக்டர் வந்து தோணியிருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மெசேஜுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய டே டு டே லைஃப்பில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு என்னென்ன அநியாயங்கள் நடக்குது, அதை வந்து எப்படி அவங்க சொல்லாமல் வந்து அவங்கள வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் வந்து எமோஷனல் சீன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஒரு சீனும் வந்துட்டு பயங்கர கனெக்டிங்காக அந்த படத்தில் இருக்குது. எமோஷன் சீன்ஸ் வந்துட்டு சும்மா செத்துட்டாங்க, அதை வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றது தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு நம்மளை வந்து போர் அடிக்காமல் என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த கருத்தை வந்து கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸை வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான வாட்ச். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எங்கேஜிங்கான படத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ட்ராமா தான். எந்த ஒரு அடல்ட் சீன்ஸோ எதுவுமே இல்லாமல் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோடையும் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கான படம், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் பிஜிஎம்மையும் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு காமெடி ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு த்ரில்லர். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஆஃப்டர் கைஸ் பட்டா.